தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜி தேர்வு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம த மெத்தட் ஆஃப் டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ன்ற அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போது அதை நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பற்றி நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஒரு கொஷினை பார்த்ததுமே அதுலேருந்து எப்படி நம்ம இந்த மெத்தட் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், வித் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன். நம்மளோட டெஸ்ட் பேட்ச், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டெஸ்ட் குரூப்புக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது போதுமான அளவாக இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். பட் நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் மெத்தட் ஆஃப் டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸாக இருக்கும். ஆனால் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸும் இருக்கலாம், இல்லைனா வேரியபிள் கோஎஃபிஷியன்ஸுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை வச்சு மட்டுமே நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோன்றத சொல்ல முடியாது, கிளியராக சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு அந்த சைடு எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நான் எந்த மெத்தடுன்றதை ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இ பவர் ஏ எக்ஸ் டேர்ம்ஸ், சைன் டேர்ம்ஸ், காஸ் டேர்ம்ஸ், எக்ஸ் பவர் என் டேர்ம்ஸ், இந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் இந்த 4 ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் வேறு டேர்ம்ஸ், சைன் காஸ்க்கு பதிலாக டேர்ன் இருக்குது, சீக்கன் இருக்குது, கொசிக்கன் இருக்குது, லாக் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது எக்ஸ் பவர் டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது இந்த இடத்துல எக்ஸ் பவர் டேர்ம்ஸ் இல்லாமல் 1/x டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸை ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலும் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நமக்கு யூஜி எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போதே யூஸ் த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ்னு கொடுப்பாங்க. பட் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் 1 மார்க் தான் கேட்க போகிறாங்க இல்லையா? ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸை, ஒரு ஈக்குவேஷன்ஸை பார்த்து இப்போ நம்ம மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே நமக்கான ஃபைனல் சொல்யூஷன்றது y = CF + PN தான் இருக்க போகுது. ஓகேவா? லாஸ்ட் மெத்தடில் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் y = CF + PNன்றதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்க போகுது. பட் இந்த இடத்துல நம்ம சிஎஃப்பும் பிஏயும் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் மெத்தடில் சொன்னது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? சிஎஃப் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா சிஎஃப்கான ஃபார்முலா C1F1 + C2F2. இதில் C1 C2ன்றது இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட்ஸ். லாஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரியே C1 C2ன்றது ஃபைனல் சொல்யூஷன்லேயும் C1 C2னே தான் இருக்க போகுது. இந்த F1 F2 இருக்கு இல்லையா? இந்த F1 F2ன்றது ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேம், C1 C2ன்றது நம்மளாவே அஷ்யூம் பண்ணிக்கிறது தான். அந்த F1 F2ன்றது நான் எப்படி மேம் ஃபைன் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் எங்கேருந்து மேம் எடுக்கிறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. லாஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரியே கொடுத்துற கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுவோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இந்த m² + it 4am + 3 இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணி எம்முக்கான வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவோம். எம்மை பேஸ் பண்ணி சிஎஃப்ன்றது 3 கேசஸ் நமக்கு இருக்கும். எம் ரெண்டுமே ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்?
ரியல் அண்ட் சேம் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், அண்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ நம்மளோட சிஎஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே நம்ம இதோ இருங்க வரேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அதே ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இந்த சிஎஃப்க்கு நான் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதை எடுத்துக்கோங்க. இதில் C1ன்றது கான்ஸ்டன்ட், C2ன்றது கான்ஸ்டன்ட். C1க்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட F1. C2க்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட F2. ஓகேவா, இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். CFன்றது C1 F1 + C2 F2ன்ற ஃபார்மெட்டில் இருக்க போகுது. அந்த C1 C2ன்றது நத்திங் பட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். இந்த F1 F2ன்றது ஃபங்க்ஷன்ஸாக இருக்க போகுது. இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ PI எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா PF1 + QF2ன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, PI எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம், லாஸ்ட் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம ரைட் சைடில் இருந்த அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி PI ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம PI ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். PF1 + QF2ன்னு ஃபார்முலா. P அண்ட் Qக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. P அப்படின்றது என்னென்னா -integrate F2x/W into dx. Qன்றது இன்டகிரேஷன் F1x/W into dx. ஓகேவா, இதுலேயும் Wங்கிறதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. இது ரான்ஸ்கேன் ஃபார்முலா. Wன்றது இட்ஸ் நத்திங் பட் ரான்ஸ்கேன். ஓகேவா, ஃபார்முலா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் F1 F1 dash F2 F2 dash. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். F1 F2 dash minus F2 F1 dash. ஓகேவா, அவ்வளோதான். இப்போது W ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம P and Q கண்டுபிடிச்சிடலாம். P and Qவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா PI கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி CF தெரியும், PIயும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் Y = CF + PIன்னு கிடச்சிடும். ஓகேவா, உங்களுக்கு இதை பார்க்கும்போது தான் என்னடா அது நிறைய ஃபார்முலாஸ் நம்ம மெமரி பண்ணுற மாதிரி இருக்கே, நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறமே டஃப்பாக இருக்குமோன்னு தோணலாம். பட் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சொல்லிடுறேன். அந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசைட் பண்ணிடுவீங்க, அந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ஈஸியாக தான் மேம் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்த்துடலாம் வாங்க. சால்வ் d² + a² × y = tan ax. ஓகேவா, இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க இந்த டேர்ம் பாருங்களேன், டேர்ன் டேர்ம் இருக்குது, டேர்ன் AXன்னு இருக்குது. அப்போது டேனுலாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெத்தட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. அதில் நம்ம PIன்றது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுமே இது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைனல் சொல்யூஷன்றது Y = CF + Pன்னு தான் இருக்கணுமா. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இங்கே எனக்கு CF வேணும். CF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணுறது. அப்போது ஆக்சிலரி ஈக்குவேஷன் m² + a² = 0. ஓகேவா, அப்போது m² = -a², m = ± AI. கரெக்டாக, ±AI. அப்போ இதுக்கு முன்னாடி நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எம்முக்கு நமக்கு 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன 0 + AA, இன்னொன்று 0 - AI. ரெண்டுமே எப்படி இருக்குது, ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்பர்ஸாக கிடச்சிருக்கா. நமக்கு கிடச்சிரு எம்மோட 2 ரூட்ஸுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸாக கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் CFன்றது எப்படி இருக்கணும், e⁴x C1 cos βx + C2 sin βx. இந்த இடத்துல 0ன்றது தான் ஆல்ஃபா, ஏன்றது தான் பீட்டா. கரெக்டாக, ஆல்ஃபா ± பீட்டா ஐன்றது தான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுதான் ஆல்ஃபா, இதுதான் பீட்டா. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 0x C1 cos AX + C2 sin AX. ஓகேங்களா, எனிதிங் பவர் 0 1. அப்போ நம்மளோட CF என்ன கிடச்சிருக்கு, C1 cos AX + C2 sin AX. இதுதான் நமக்கான CF. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F1 F2வை ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். C1ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது தான் நமக்கு F1.
அண்ட் C2ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது தான் நமக்கு F2 sin AX. ஓகே, F1 அண்ட் F2 ஃபைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கான ஃபார்முலா என்ன? PF1 ப்ளஸ் QF2வா? இதுலேருந்து இப்போ எனக்கு P அண்ட் Q ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? P and Q ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி P and Q ரெண்டுத்துக்குமே நமக்கு W வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு Wவை ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு W ஃபைண்ட் பண்ணிக்கலாம். F1 F1 டேஷ், F2 F2 டேஷ். F1ன்றது என்ன? cos AX. cos AXை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? மைனஸ் E sin AX. அடுத்து sin AX. sin AXை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா A cos AX. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது A cos ஸ்கொயர் AX மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் உள்ளது, இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். A sin ஸ்கொயர் AX. ஓகேவா? இது ரெண்டுலேயுமே பாருங்கள், ஏன்றது காமனாக இருக்குது. வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர்னு வரும். cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 தானே? ஸோ W ஈக்குவல் டு A. ஓகேவா? Wவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நான் P கண்டுபிடிக்க போகிறேன். P கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் இன்டகிரேஷன் F2x பை W இன்ட்டு dx. ஓகேவா? மைனஸ் இன்டகிரேஷன் F2ன்றது என்னப்பா? sin AX. sin AX. எக்ஸுன்றது என்ன? கிவன் ஈக்குவேஷன்ஸில் நமக்கு ரைட் சைடில் இருந்தது தான் எக்ஸ். எக்ஸுன்றது tan AX டிவைடட் பை A இன்ட்டு dx. இந்த 1/Aன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே? ஸோ அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் எதுக்கெலாம் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் வர மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ எனக்கு சைனுக்கு இன்டகிரேஷன் தெரியும், பட் டேர்னுக்கு இன்டகிரேஷன் இருக்கும். பட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இதை நம்ம அடிஷன் டேர்ம்ஸாக வரணும் அண்ட் செப்பரேட் பண்ணி மட்டும்தான் நம்மளால் இன்டகிரேஷன் போட முடியும். இதை என்ன பண்ண போகிறேன்னா நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் சொல்யூஷன் வர மாதிரி இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் பை காசுன்னு ரைட் பண்ணிக்கிறேன். அப்போது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? sin AX இன்ட்டு sin AX பை cos AXன்னு ரைட் பண்ணிக்கலாமா? இப்போ சைன் இன்ட்டு சைன் என்ன ஆகிடும்? சைன் ஸ்கொயர் ஆகிடும். கரெக்டாக? மைனஸ் 1/Aன்றது அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் AX பை காஸ் AX இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் சைன் ஸ்கொயர் AX இருக்கு இல்லையா, அதை நான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் AXன்னு மாற்றிக்கிறேன் பை காஸ் AX இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ இதை காஸ் AX அப்படின்றது 1க்கும் பொருந்தும், காஸ் ஸ்கொயர் AXக்கும் பொருந்தும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக போட்டுக்கிறேன். 1 பை காஸ் AX மைனஸ் காஸ் ஸ்கொயர் AX பை காஸ் AX இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 பை காஸ் AX அப்படின்றது என்னது? இட்ஸ் நத்திங் பட் சீக்கன் எக்ஸ். கரெக்டாக? சீக்கன் AX மைனஸ் இந்த காஸ் ஒரு காஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போது காஸ் AXன்னு இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் செப்பரேட் டேர்ம்ஸாக கிடச்சிருச்சா? இப்போ இது நம்மளால் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்? இப்போது இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். மைனஸ் 1/Aன்றது கான்ஸ்டன்ட்டும் அப்படியே இருக்கட்டும். சீக்கன் AXஐ இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? log ஆஃப் சீக்கன் AX ப்ளஸ் tan AX. கரெக்டாக? அகெயின் சீக்கன் AXை நான் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். அகெயின் நான் AXஐ இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் போடுவோம், இன்டெகிரேஷன்றதுனால டிவைடில் போடுவோம். 1/A log ஆஃப் சீக்கன் AX ப்ளஸ் tan AXன்னு வருது. தென் மைனஸ் காஸ்
ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா, காஸ் ஏஎக்ஸ் நான் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா என்ன வரும், சைன் ஏஎக்ஸ் வரும். அகைன் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா 1/n வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே 1/aன்றது காமனாக இருக்குது. ஸோ நான் அதை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/a இருக்கனால 1/a² வந்துடும். log of secant ax plus tan ax minus sin ax. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மைனஸ் டேர்ம்ஸ் வேண்டாம், அதனால் நான் இந்த மைனஸ் டேர்ம்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 1/a² sin ax மைனஸ் log of secant ax plus tan ax. இதுதான் நமக்கான p. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், pன்றது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், q கண்டுபிடிக்கணுமா? p கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து qவும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் pi கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் q கண்டுபிடிக்க போகிறேன். qக்கான ஃபார்முலா இன்டகிரேஷன் f1x/w into dx. f1 அப்படின்றது என்ன, காஸ் ஏஎக்ஸுங்களா, இன்டகிரேஷன் காஸ் ஏ. எக்ஸுன்றது என்ன, tan ax டிவைடட் பை wன்றது a இன்ட்டு dx. இந்த 1/aன்றது கான்ஸ்டன்ட்டாமா, ஸோ நான் வெளில எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன் காஸ் ஏஎக்ஸ்ன்றதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். டேர்ன் ஏஎக்ஸ் என்ன பண்ணுறேன்னா சைன் ஏஎக்ஸ் பை காஸ் ஏஎக்ஸ்னு ரைட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு சொல்யூஷன் என்ன கிடச்சிருக்கு, 1/a இன்டகிரேஷன் சைன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எனக்கு சிங்கிள் டேர்ம் சைன் ஏஎக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இதை நான் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம் இல்லையா? இன்டகிரேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் கிடைக்கும். அடுத்து ஏஎக்ஸை பண்ணும்போது நமக்கு டிவிஷனில் ஒரு ஏ வந்துடும். ஓகே, அப்போ சொல்யூஷன் என்ன, q ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை a². இதுதான் நமக்கான q. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, pi ஃபைண்ட் பண்ண போகிறேன். pi பண்ணோம், என்ன பண்ணணும், ஃபார்முலா என்ன, p இன்ட்டு f1 ப்ளஸ் q இன்ட்டு f2. பியோட வேல்யூ என்னப்பா, 1/a² sin ax மைனஸ் log of secant ax plus tan ax இன்ட்டு f1ன்றது என்ன, sin ax. கரெக்டா? சாரி, காஸ் ax. f1ன்றது காஸ் ax. ஓகே, ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்ன, மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை a² இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் நான் வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை a². f2வோட வேல்யூ சைன் ஏஎக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில். அப்போது பிஏன்றதும் நான் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கலாமா? ஃபைனல் சொல்யூஷன் என்ன, சிஎஃப் ப்ளஸ் பிஏன்றது தான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். கரெக்டாக? இப்போ நம்ம சிஎஃப்ன்றதை ஃபைன் பண்ணிட்டேன், பிஏஐன்றதை நான் ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபைனல் சொல்யூஷனை எப்படி ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சிஎஃப் நமக்கு தெரியும், காஸ் ஏஎக்ஸ் C1 cos AX plus C2 sin AX. இது CF ஓட வேல்யூ ப்ளஸ் PI ரைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த PI ஃபுல் டேர்ம்ஸையுமே நான் கீழே ரைட் பண்ணிக்கிறேன். 1/a². இந்த cos AX நான் ஃப்ரண்டில் போட்டுக்கிறேன். cos AX by a² sin AX minus log of secant AX plus tan AX minus cos AX sin AX divided by a². ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் நமக்கான ஃபைனல் சொல்யூஷன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு
பிஐன்றது 3 கேசஸ் வச்சு நான் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த இடத்துல எக்ஸ் வந்துட்டு பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான் PF1 + QF2. ஓகேவா? இந்த எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை பாருங்கள், நான் அங்கே சொன்ன அந்த 3 டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட், இல்லை அப்படின்னா இந்த மெத்தட். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா PF1 + QF2. இதில் P and Q கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. தென் W கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஈஸியாக நம்ம சிஎஃப்பும் பிஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். கண்டுபிடிச்சது அப்படியே கொண்டு போய்ட்டு ஃபைனல் சொல்யூஷனுக்கான இந்த ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அது எல்லாமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும். ஸோ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.